எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் 29ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபயர் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் டெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் என்ன ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலைன்னா டெலிகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல் கேள்வி, 2024ஆம் ஆண்டுக்கான முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி பொற்கிழி விருது நாவல் பிரிவில் யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ் மகன். ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டுக்கான முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி பொற்கிழி விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் நாவல் பிரிவில் இந்த விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழ் மகன் என்பவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. கலைஞர் பொற்கிழி அவார்ட் 2024. கவனிங்க, இப்போ சமீபத்தில் 2024ஆம் ஆண்டுக்கான முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி பொற்கிழி விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த விருது பார்த்தீங்கன்னா உரைநடை பிரிவில் பேராசிரியர் சிவசுப்பிரமணியன் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து நாவல் பிரிவில் தமிழ் மகன், இவருடைய இயற்பெயர் வெங்கடேசன். ஸோ நாவல் பிரிவில் தமிழ் மகன் அவர்களுக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. சிறுகதை பிரிவில் அழகிய பெரியவன் என்பவருக்கும், கவிதை பிரிவில் கவிஞர் உமா மகேஸ்வரி அவர்களுக்கும் இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. மொழிபெயர்ப்பு பிரிவில் மயிலை பாலு என்பவருக்கும், நாடக பிரிவில் வேலு சரவணன் அவர்களுக்கும் இந்த விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பொற்கிழி விருது பற்றி பார்த்தோம்னா, இந்த விருது பெறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாராட்டு சான்றிதழ் மற்றும் அதோடு 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்கப்படுகிறது. இந்த விருது ஆண்டுதோறும் பாப்பாசி, அதாவது தென்னிந்திய புத்தக விற்பனையாளர் பதிப்பாளர் சங்கம் சார்பில் தான் வழங்கப்பட்டு வருது. ஸோ இந்த விருதை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கருணாநிதி அவர்கள். 2007ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் அவருடைய சொந்த நிதியாக 1 கோடி ரூபாயை அளித்து இந்த பொற்கிழி விருதை தொடங்கினார். ரீசன் நியூஸ். ஸோ இந்த ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி பிரிவில் தேவி பாரதி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கான கேள்வி, தேவி பாரதி அவர்களுடைய இயற்பெயர் என்ன? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கான முத்துலிங்கம் விருது பார்த்தீங்கன்னா தில்லைநாயகம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. மக்கள் சிந்தனை பேரவையின் பாரதி விருது ரா வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இரண்டாவது கேள்வி, சமீபத்தில் கீழ்கண்ட எந்த கட்சியின் தலைவரான கேப்டன் விஜயகாந்த் காலமானார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தேமுதிக. ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தேமுதிக கட்சியோட தலைவரான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலக் குறைவின் காரணமாக காலமாயிருக்காரு. இதில் தேமுதிக அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம். DMDK chief actor Vijaykanth passes away at 71 after prolonged illness. சகவனிங்க, இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தேமுதிக கட்சியின் தலைவர் மற்றும் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய 71வது வயதில் உடல்நலக் குறைவின் காரணமாக காலமாயிருக்காரு. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா விஜயராஜ். இவர் திரையுலகில் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. விஜயகாந்த் அவர்கள் 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் பிறந்திருக்காரு. நெக்ஸ்ட் 1979ஆம் ஆண்டு தமிழ் திரையுலகில் நடிகராக அறிமுகமான விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு. அதையடுத்து இவர் பார்த்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு தேமுதிக அப்படிங்கிற அரசியல் கட்சியை தொடங்கியிருக்காரு. ஸோ 2005ஆம் ஆண்டு தேமுதிக கட்சியை தொடங்கிய விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா முன்னாள் எதிர்க்கட்சி தலைவராகவும் வந்திருக்காரு. இவர் 2011லேருந்து 2016ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றியிருக்காரு. அடுத்த விருதுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவருக்கு 2001ஆம் ஆண்டு தமிழக அரசு கலைமாமணி விருது வழங்கி சிறப்பிச்சிருக்கு. மூன்றாவது கேள்வி, ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து எந்த நாடு வெளியேறுவதாக அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அங்கோலா. ஸோ ஆப்பிரிக்க நாடான அங்கோலா பார்த்தீங்கன்னா இப்போ ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து வெளியேறுவதாக அறிவிச்சிருக்கு. அங்கோலா டு லீவ் ஒபெக் இன் 2024. ஸோ நெக்ஸ்ட் இயர் ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா அங்கோலா நாடு ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து வெளியேறுவதாக அறிவிச்சிருக்கு. ஸோ இந்த ஒபெக் கூட்டமைப்பு பற்றி பார்த்தோன்னா இது 1960ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதோட ஃபுல் ஃபார்ம், ஒபெக் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ். அதாவது பெட்ரோலியத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகளோட கூட்டமைப்பு தான் இந்த ஒபெக். இந்த ஒபெக் 1960ஆம் ஆண்டு சவுதி அரேபியா, குவைத், வெனிசுலா, ஈரான் மற்றும் ஈராக் ஆகிய நாடுகளால் தொடங்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர், தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆஸ்திரிய நாட்டின் வியன்னாவில் இருக்குது. இந்த ஒபெக் கூட்டமைப்பில் அங்கோலா எப்போ உறுப்பினராக ஆனது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2007ஆம் ஆண்டு. ஸோ இப்போ 16 ஆண்டுகள் ஒபெக் கூட்டமைப்பில் உறுப்பினராக இருந்த அங்கோலா இப்போ 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் அதுலேருந்து வெளியேறுவதாக அறிவிச்சிருக்கு. ஸோ இதன்படி ஒபெக்கில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 12ஆக குறையும். ரீசன் நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் இயர் ஜனவரி மந்த் பார்த்தீங்கன்னா ஒபெக் ப்ளஸ் கூட்டமைப்போட புதிய உறுப்பினராக பிரேசில் நாடு இணைய இருக்கு.
ஸோ ஒபெக் ப்ளஸ் கூட்டமைப்பு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது பெட்ரோலியத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒபெக் கூட்டமைப்பில் அல்லாத நாடுகளோட கூட்டமைப்பு தான் ஒபெக் ப்ளஸ். அடுத்து ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்போட புதிய உறுப்பினர் மற்றும் 9வது உறுப்பினராக ஈரான் நாடு இணைந்திருக்கு. அடுத்து இப்போது சமீபத்தில் G20யோட உச்சி மாநாடு 18வது உச்சி மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. ஸோ இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா G20யோட புதிய உறுப்பினராக ஆப்பிரிக்க ஒன்றியம் 55 உறுப்பு நாடுகளை கொண்ட ஆப்பிரிக்க ஒன்றியமானது இணைஞ்சிருக்கு. அடுத்து நேட்டோவின் புதிய உறுப்பினர், அதாவது 31வது உறுப்பு நாடாக ஃபின்லாந்து நாடு இணைந்திருக்கு. நெக்ஸ்ட் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டு ஜனவரி 1 தேதி அர்ஜென்டினா, எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் இந்த 6 நாடுகள் வந்து அதிகாரப்பூர்வமாக உறுப்பினர்களாக இணையிருக்கு. எதுலனா பிரிக்ஸ் கூட்டமைப்பில். 4வது கேள்வி, 7வது தேசிய மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ரயில்வேஸ். ஸோ இப்போது சமீபத்தில் நடைபெற்ற 7வது தேசிய மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து ரயில்வேஸ் அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கு. விமென்ஸ் நேஷனல் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப், ரயில்வேஸ் வின்ஸ் their 4th டீம் சாம்பியன்ஷிப் டைட்டில் இன் a row with 8 medals. கவனிங்க, இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து 7வது தேசிய மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வந்து ரயில்வேஸ் அணி வென்றிருக்கு. ஸோ ரயில்வேஸ் அணி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 4வது முறையாக இந்த ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கு. ஸோ இந்த முறை நடைபெற்ற இந்த போட்டியில் வந்து 5 தங்கப்பதக்கம், 1 வெள்ளிப் பதக்கம், 2 வெண்கலப் பதக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக 8 பதக்கங்களை இந்த ரயில்வேஸ் அணி வென்றிருக்கு. அடுத்து இந்த ஆண்டு நடைபெற்ற இந்த போட்டியில் 2வது இடத்தை பிடித்த அணி எதுனா ஹரியானா, 3வது இடத்துல அகில இந்திய காவல்துறை அணியானது இருக்கு. 5வது கேள்வி, எங்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள சர்வதேச விமான நிலையத்திற்கு மகரிஷி வால்மீகியின் பெயர் சூட்டப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அயோத்தி. ஸோ இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அயோத்தியில் புதுசாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையத்திற்கு பார்த்தீங்கன்னா மகரிஷி வால்மீகி அவர்களுடைய பெயரானது சூட்டப்படுது. கவனிங்க, இப்போ உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பார்த்தீங்கன்னா புதுசாக சர்வதேச விமான நிலையமானது கட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த விமான நிலையத்தோட பேர் பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்லி வந்து மரியதா புருஷோத்தம் ஸ்ரீராம் சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த பேரை வந்து இப்போ மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்ய இருக்காங்க. இதில் வால்மீகி என்பவர் வந்து ராமாயணத்தை படைத்தவர், இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவரை கௌரவிக்கும் வகையில் தான் வால்மீகியோட பெயரானது இந்த சர்வதேச விமான நிலையத்துக்கு சூட்டப்படுது. ஸோ இந்த விமான நிலையத்தை பார்த்தீங்கன்னா நாளைக்கு டிசம்பர் 30ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தொடங்கி வைக்க இருக்காரு. ஸோ அதே நாளில் பார்த்தீங்கன்னா ரயில் நிலையம் அயோத்தியில் இப்போது சீரமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரயில் நிலையத்தையும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து தொடங்கி வைக்க இருக்காரு. இந்த ரயில் நிலையத்துக்கு இப்போ சமீபத்தில் தான் அயோத்தி தாம் சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் மேலும் பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து நாளைக்கு 6 புதிய வந்தே பாரத் ரயில்கள், கோவை டு பெங்களூர் இடையிலான வந்தே பாரத் ரயில் உட்பட மொத்தமாக 6 புதிய வந்தே பாரத் ரயில்களை தொடங்கி வைக்க இருக்காரு. 2 புதிய அம்ருத் பாரத் ரயில்கள், தர்பங்கா, அயோத்தி, ஆனந்த் விஹார் உட்பட 2 புதிய அம்ருத் பாரத் ரயில்களையும் பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைக்கிறாரு. 6வது கேள்வி, ULFA என்ற அமைப்பு எந்த மாநிலத்தை தனி நாடாக அறிவிக்க கோரி பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அஸ்ஸாம். ஸோ ULFA அப்படிங்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தை தனி நாடாக அறிவிக்க கோரி பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருது. கவனிங்க, ULFA அதாவது அஸ்ஸாம் ஐக்கிய விடுதலை முன்னணி. ஸோ இந்த அமைப்பு 1979ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தை தனி நாடாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருது. ஸோ இதனால மத்திய அரசு இந்த அமைப்பு 1990ஆம் ஆண்டு தடை செஞ்சது. ஸோ இந்த அமைப்பினால அஸ்ஸாமில் பல ஆண்டுகளாக தொடரக்கூடிய கிளர்ச்சி நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மத்திய அரசு, அஸ்ஸாம் மாநில அரசு மற்றும் அஸ்ஸாம் ஐக்கிய விடுதலை முன்னணியின் ஒரு பிரிவுக்கு இடையே பார்த்தீங்கன்னா முத்தரப்பு ஒப்பந்தமானது கையொப்பமாக இருக்கு. 7வது கேள்வி, இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு நகரமாக எந்த நகரத்தை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, லக்னோ. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ உத்தரப்பிரதேச மாநிலத்தின் லக்னோ நகரத்தை வந்து இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு நகரமாக உருவாக்குறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் பிளான்ஸ் டு டெவலப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் AI சிட்டி இன் லக்னோ. கவனிங்க, இப்போ உத்தரப்பிரதேச மாநில அரசு பார்த்தீங்கன்னா லக்னோவை நம்ம இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு நகரமாக உருவாக்குறதுக்கு திட்டமிட்டிருக்கு. அடுத்து இப்போது சமீபத்தில் பார்த்துருப்போம், நம்ம இந்தியாவின் முதல் AI பள்ளியானது திருவனந்தபுரத்தில் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேரளாவின் திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய சாந்திகிரி வித்யா பவனில் தான் முதல் AI பள்ளியானது அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. 8வது கேள்வி, சமீபத்தில் காலமான ஐரோப்பிய ஆணையத்தின் முன்னாள் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜாக் டெலோர்ஸ். ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஆணையத்தோட முன்னாள் தலைவரான ஜாக் டெலோர்ஸ் வந்து காலமாக இருக்காரு.
ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் யூரோப்பியன் கமிஷன் ஜாக் டெலோர்ஸ் பாஸ்ட் அவே. கவனிங்க, இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய ஆணையத்தோட முன்னாள் தலைவரான ஜாக் டெலோர்ஸ் வந்து காலமாயிருக்காரு. ஸோ இவர் வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர். இவர் 1985 ஆண்டுலேருந்து 1995 ஆண்டு வரைக்கும் இந்த ஐரோப்பிய ஆணையத்தோட தலைவராக இருந்திருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மந்த்துக்கான ப்ரைஸ் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம், யூபிஐ எண்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபை நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். ஷார்ட் நியூஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதே இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இணைய செயலிகள் மூலமாக உணவு, மளிகை உள்ளிட்ட அனைத்து டெலிவரி சேவைகளையும் வழங்குறவங்க தான் நம்ம வந்து இணையம் சார்ந்த கிக் தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு சிறப்பு விழா மலர்களை வந்து தமிழக மற்றும் கேரள முதலமைச்சர்கள் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது சமீபத்தில் கத்தாரில் 8 இந்திய முன்னாள் கடற்படை அதிகாரிகளுக்கு வந்து மரண தண்டனையானது விதிக்கப்பட்டது. ஸோ இஸ்ரேலுக்காக உளவு பார்த்தாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டில் தான் இந்த 8 இந்திய முன்னாள் கடற்படை அதிகாரிகளுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஸோ இந்த தண்டனை இப்போ 3லேருந்து 25 ஆண்டுகள் சிறை தண்டனையாக குறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அரிசி விலை வந்து அதிகரிச்சுட்டு வரதுனால அதோட விலையேற்றத்தை தடுக்கிறதுக்காக மத்திய அரசு வந்து சில்லறை சந்தையில் குறைந்த விலையிலான பாரத் அரிசியை அறிமுகப்படுத்துறதுக்கு திட்டமிட்டிருக்கு. ஸோ சில்லறை விற்பனை சந்தையில் அரிசியோட வருடாந்திர விலையேற்ற விகிதமானது 13% இருக்குது. ரிவிஷன். முதல் கேள்வி, 2024 ஆண்டுக்கான முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி பொற்கிழி விருது நாவல் பிரிவில் யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ் மகன். இரண்டாவது கேள்வி, சமீபத்தில் கீழ்கண்ட எந்த கட்சியின் தலைவரான கேப்டன் விஜயகாந்த் காலமானார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, தேமுதிக. மூன்றாவது கேள்வி, ஒபெக் கூட்டமைப்பிலிருந்து எந்த நாடு வெளியேறுவதாக அறிவித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அங்கோலா. நான்காவது கேள்வி, 7வது தேசிய மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் எந்த அணி ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ரயில்வேஸ். ஐந்தாவது கேள்வி, எங்கு புதிதாக கட்டப்பட்டுள்ள சர்வதேச விமான நிலையத்திற்கு மகரிஷி வால்மீகியின் பெயர் சூட்டப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அயோத்தி. ஆறாவது கேள்வி, ULFA என்ற அமைப்பு எந்த மாநிலத்தை தனி நாடாக அறிவிக்க கோரி பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி, அஸ்ஸாம். ஏழாவது கேள்வி, இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு நகரமாக எந்த நகரத்தை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, லக்னோ. எட்டாவது கேள்வி, சமீபத்தில் காலமான ஐரோப்பிய ஆணையத்தின் முன்னாள் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜாக் டெலோர்ஸ். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.